புதிய தேசிய நெடுஞ்சாலை ஒப்பந்த ஊழியர் மர்மமான முறையில் உயிரிழப்பு. இழப்பீடு வழங்க கோரி உறவினர்கள் NHAI அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு. தர்மபுரி பெங்களூருவை இணைக்கும் வகையில் புதிய 4 வழி தேசிய நெடுஞ்சாலை தர்மபுரி, பாலக்கோடு, ராயக்கோட்டை, ஓசூர் வரை பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் ஒப்பந்த அடிப்படையில் செடிகளுக்கு நீர் ஊற்றுதல், சாலையை சுத்தம் செய்தல், பொது கழிவறையை சுத்தம் செய்தல் உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ள 100க்கும் மேற்பட்ட கூலி தொழிலாளிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் புலிக்கரை கிராமத்தைச் சேர்ந்த மணிவண்ணன் என்பவர் நேற்று டோல் பிளாசா பகுதியில் உள்ள பொது கழிவறையை சுத்தம் செய்து கொண்டிருந்த போது மர்மமான முறையில் உயிரிழந்தார். இதனையடுத்து டோல் பிளாசா மற்றும் புதிய தேசிய நெடுஞ்சாலை பராமரிப்பு பணியை மேற்கொண்டு வரும் பிளாக்டெக் நிறுவன ஊழியர்கள் உடலை மீட்டு தருமபுரி அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் உறவினர்கள் மர்மமான முறையில் உயிரிழந்த மணிவண்ணன் உடலை வாங்க மாட்டோம் என்றும் அவருக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும், இவரை போன்று 100க்கும் மேற்பட்ட தொழிலாளிகள் இந்த நிறுவனத்தில் வேலை செய்து வருவதாகவும், பணியின் போது விபத்து மற்றும் உயிர் இழப்புகள் ஏற்பட்டால் நிறுவனத்திலிருந்து எந்த ஒரு இழப்பீடும் தருவதில்லை என்றும் கூறி பொதுமக்கள் அலுவலகத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பாலக்கோடு போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். இதனால் இப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. பிரைவேட் லிமிடெட்டில் லேபராக வேலை செஞ்சுட்டு இருக்காருங்க. நேற்று மத்தியானம் ஒரு 3 மணிக்கு தகவல் வருது, இந்த மாதிரி GH கொண்டு போயிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அது தகவல் அறிஞ்சு நாங்கள் இங்கே பார்க்கும்போது அவர் அந்த சம்பவ இடத்துலேயே உயிரிழந்ததாக தகவல் சொல்கிறாங்க. காலையில் அவர் நார்மலாக வேலைக்கு வராரு, எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. 2 மணிக்கு சாப்பிட்டதா தகவல் சொல்கிறாங்க. அவர் கூட யாருமே இல்லைங்க. வேலை செய்கிற இடத்துல ஒருத்தர் தனியாக வேலை செய்ய விட்டது அந்த கான்ட்ராக்டர் கம்பெனியோடைய தவறுதலும் இருக்குது. அவர் எவ்வளோ நேரத்துக்கு இறந்தாருன்ற தகவலும் தெரியல. யாரோ ஒருத்தர் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு போகும்போது பார்த்துட்டு அந்த தகவலை சொன்னதுக்கப்புறம் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இது சம்மந்தமாக நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம். கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அந்த சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்டர் நேற்றுலேருந்து கால் பண்ணுறோம், எடுக்கலிங்க. இன்றைக்கி காலையில் ஒரு 10 மணி அளவில் இங்கே அங்கே இருக்கிற சூப்பர்வைசர்கிட்டலாம் கேட்கும்போது அவங்க எங்கள் ஃபோனும் எடுக்கலை, எங்களுக்கு எந்த செக்யூரிட்டியும் இல்லை. அதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் பேசும்போது கடைசி அவர் சொன்னது என்னென்னா, இங்கே இருக்கிறவங்க யாருக்கும் PSஐயோ ESஐயோ PFஓ எந்த பெனிஃபிட்டும் கிடையாது, கொடுக்குற காசை வாங்கிட்டு போக வேண்டியதுதான், எது நடந்தாலும் சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாரு. இல்லைங்க, நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ண மாட்டோம், இந்த இறப்புக்கு நீங்கள் முறையாக பதில் சொல்லணும்னு சொன்னதுக்கப்புறம் அவர் கடைசி என்ன சொல்கிறாருன்னா 3 மணி நேரத்தில் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ஆனால் இது வரைக்கும் அவர்கிட்ட எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. போலீஸ் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறார். சம்மந்தப்பட்ட நாங்கள் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு, போலீஸ் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு. இது இந்த ஒருவருக்கு மட்டுமே ஏற்பட்ட பிரச்சனை கிடையாதுங்க. இங்கே வேலை செய்கிற எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது. இங்கே இருக்கிறவங்க யாருக்குமே செக்யூரிட்டி கிடையாது. ஹைவேல வேலை செய்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் எங்கள் ஊர்லேயே அடிபட்டுட்டார். அவர் அடிபட்டதுக்கு ஒரு 10 நாள் பாருங்க. இவர் பேர் அன்பு. 3 மாதத்துக்கு முன்னாடி அடிபட்டுட்டார் ஹைவேல. இவருக்கு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் கூட செய்யலை. அது இல்லாமல் ஒரு 10 நாள் அவர் ரெஸ்ட் எடுக்கிறார். அந்த 10 நாளுக்கு ஆப்சென்ட் தான் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு பணமோ சம்பளமோ கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ரொம்ப அரகண்டாக அந்த கான்ட்ராக்டரை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த கான்ட்ராக்டுங்கிறது பார்த்தீங்கன்னா நேரடியாக ஒரு கான்ட்ராக்டோ அவங்களுக்கான எம்ப்ளாய்க்கான பெனிஃபிட்டோ பண்ணுறது இல்லைங்க. சப் கான்ட்ராக்ட் 2-3 பேர் கொடுத்துட்றாங்க. அவங்க அந்த பணத்தை ஆட்டிய போகிறதுல தான் இருக்கிறாங்களே தவிர அவங்களுக்கு தேவையான விஷயங்களையும் அவங்க சேஃப்டியோ செக்யூரிட்டியோ இது வரைக்கும் பண்ணதில்லைங்க. இது சம்மந்தமாக இது முறையான அவங்க வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு பாதுகாப்போ இதுவோ பண்ணி தரணும்னு சொல்லி உங்கள் மூலியமாக நான் கேட்டுக்கிறேன். உங்கள் பேர்னா? ரமேஷ்.